ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மள 100 பேர்ல 10 பேர் தான் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருந்தோம். அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கிறதுல 10ல 3 பேர் தான் வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு 100க்கு 100 பேருமே ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கோம். 100க்கு 100 பேருமே வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆள் தான் காரணம். அம்பானி. அவர் உருவாக்கின ஜியோ நெட்வொர்க் தான் வந்து முக்கிய காரணம். நம்மளாம் வந்து நிறைய பேர் இப்போ ஆன்லைனில் வந்து யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராமும் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி, நம்ம டைமை கணக்கு இல்லாமல் செலவு பண்ணுறோம். ஆனால் ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியிலே கட் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா, டயல் ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போயிட்டு எவ்வளோ எம்பி வந்து மீதி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணவே மறந்துட்டோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ சிம் நம்மளுக்கு கொடுத்த ஃப்ரீ நெட்வொர்க் தான் காரணம். 2016 செப்டம்பர் 5ஆம் மாதம் வந்து ஜியோ சிம் வந்து ஃப்ரீயாக நெட்வொர்க் கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து 4G ஹேண்ட்செட் உள்ள மொபைல் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் 3G தான் வாங்கிட்டு இருந்தோம். ஆண்ட்ராய்டு மொபைல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3G ஹெட்செட் தான் வந்து ஃபஸ்ட்டு நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. அதே ஜியோ சிம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜியோ சிம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காகவே 4G ஹெட்செட்டை நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதிலலாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. யூடியூப்லலாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 400 MBலேருந்து 500 MB வரையும் நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து நார்மலாக ஒரு ஆவரேஜாக வீடியோ அப்லோட் பண்ணணும்னா 400லேருந்து 500 MB தேவை. இதுவே வந்து நம்ம முன்னாடி உள்ள சிஸ்டத்தில் வந்து இது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வந்து யூஸ் பண்ண முடியறதே வந்து 100 MB இதே மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். 4Gயை ஜியோ கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய பேர் அன்லிமிட்டடான வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் அதுக்கப்புறம் தான் உருவ ஆரம்பித்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து டிஜிட்டல் இந்தியாவாக மாற ஆரம்பிச்சிச்சு. நம்மளாம் முன்னாடி காசு கொடுத்தா ஒரு பொருள் வாங்குவோம். இப்போ வந்து எடுத்த உடனே நம்ம கேட்குறது என்னன்னா, ஜிபே இல்லையா, ஃபோன்பே இல்லையா அப்படின்றத கேட்குறோம். சூப்பர் மார்க்கெட்டில் தொடங்கி பெரிய பெரிய மாலில் தொடங்கி சின்ன சின்ன பொட்டிக்கடை வரையும் இன்னைக்கு வந்து ஜிபேல தான் பணம் பே பண்ணிட்டு இருக்கோம். அவங்களே முன்னாடிலாம் வந்து ஜிபே அப்படின்னா வந்து அவங்களுக்கே என்னன்னு தெரியாது. இன்னைக்கு வந்து அவங்களே மாறியிருக்காங்க. கிட்டத்தட்ட அடித்தட்டு மக்களே வந்து மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மொபைல் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிவியில் ஒரு ஷோலாம் இருக்குல்ல, அதை பார்க்கறதுக்கு கூட குறைச்சிட்டோம். இது எல்லாத்துக்குமே ஒரே ஆள் தான் காரணம். ஜியோ, அம்பானி இவங்க தான் காரணம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து அவங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 7 மாதம் அவங்க நம்மளுக்கு ஃப்ரீயாக நெட்வொர்க் கொடுத்துருந்தாங்க. அப்போலாம் வந்து நம்ம சும்மா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இல்லை, எந்த ஒரு அமௌண்ட் கொடுத்தோ நம்ம யூஸ் பண்ணலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஜியோவோட பிளான்ஸ்லாம் ரொம்பவே விலை ஏறிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து 5G வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஆனால் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறோன்னா, பிஎஸ்என்எல் வந்து நெட்வொர்க் மாறுறோம். பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அது வந்து நம்மளோட கவர்மெண்ட் நெட்வொர்க்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ள வந்து அடங்கும். ஓகேங்களா? அதனால நம்ம வந்து அவங்க கொடுக்குற பிளானும் வந்து ரொம்ப சீப்பாக இருக்காது அப்படின்றதால நம்ம நெட்வொர்க் மாறி போகிறோம். ஆனால் நம்ம நெட்வொர்க் மாறி போகிறோம் அப்படின்றது வந்து ஜியோவில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஏன்னா கிட்டத்தட்ட 7 மாதம் இந்தியா ஃபுல்லாக வந்து அவங்க ஃப்ரீ நெட்வொர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்ற இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு நிறைய கஸ்டமர் வந்து வேறு நெட்வொர்க்கு போனாங்க அப்படின்னா வந்து 50% பீப்புள்ஸ் வந்து மாறினா கூட மீதி இருக்க 50% மக்களை வச்சு, கஸ்டமர்ஸை வச்சு அவங்க அந்த ஜியோ சிம் வந்து ரன் பண்ணிடுவாங்க. அவங்க எந்த ஒரு பிளானில் வந்து எந்த ஒரு சேஞ்சும் கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப நஷ்டம் வருது அப்படின்னு வந்து அவங்களோட பிளானை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து இப்போ நம்ம 28 days யூஸ் பண்ணுறோம்ல, அது 30 நாள் இல்லை 45 நாள் இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு மொபைல் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மந்த் அப்படின்னா 28 days தான். இது நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 13 மாதம். மொபைல் நெட்வொர்க்கை பொறுத்த வரையும் ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்களுக்கு 13 மாதம். நம்ம காலண்டரில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 12 மாதம். எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு மொபைல் நெட்வொர்க் வந்து கால்குலேட் பண்ணுறது 28 days. ஒரு சில மாதத்தில் பிப்ரவரியில் மட்டும்தான் ஒரு வருஷத்தில் 28 daysல முடியும். மற்ற மந்த்லாம் பார்த்தீங்கன்னா 30 நாள் வரும், 31 நாள் வரும். அதனால் இவங்க வந்து சேஞ்சு கொண்டு வரதுன்னா இந்த டேட்ஸில் தான் கொண்டு வருவாங்க. நான் முக்கியமாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக போய் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் டாட்டா வராரு, அம்பானி கடையை மூட போகிறாரு அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் வந்து நிறைய போடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு டிஜிட்டலாக மொபைல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழியை அமைச்சு கொடுத்தது வந்து ஜியோ தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு பிளான் ஒரு மாதத்துக்கு இந்த ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு பிளான் அவங்க கொண்டு வரல அப்படின்னா, நம்மள நிறைய பேருக்கு வந்து இன்டர்நெட்டை பற்றின நாலேஜ் இல்லாமல் தான் போயிருக்கோம். நிறைய பேர் வந்து ஜிபே யூஸ் பண்ணிக்க மாட்டோம். நிறைய பேர் வந்து யூடியூப்பில் சேனல் கிரியேட் பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி சம்பாரிச்சிருக்க மாட்டோம். இது எல்லாத்துக்குமே அடித்தளம் போட்டது வந்து இதோட இன்னும் நிறையா இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு ஒரு ரூட்டை ஒரு வழியை ஒரு பாதையை அமைச்சு கொடுத்தது வந்து ஜியோ நெட்வொர்க்கு, அம்பானி தான்.
அதனால அவங்கள வந்து யாருமே வந்து குறை சொல்லாதீங்க. நம்ம வந்து நெட்வொர்க் மாறுறது நம்மளோட தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா நம்ம காசு நம்ம தான் பே பண்ண போறோம், நம்ம தான் யூஸ் பண்ண போறோம் நெட்வொர்க்கை. ஓகேங்களா? நம்மளுக்கு பெஸ்ட் நெட்வொர்க் எதோ, எந்த ஒரு நெட்வொர்க் நம்மளுக்கு சீப்பா இருக்கோ அதை யூஸ் பண்றதுக்கு நம்மள யாரும் தப்பு சொல்ல முடியாது. ஆனா நம்ம மத்தவங்கள குறை சொல்றது, அதுவும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் நாலேஜை கொண்டு போன ஆளுங்களுக்கு குறை சொல்றது ரொம்பவே தப்பு. அதனால பாத்தீங்கன்னா தயவு செய்து ஜியோவை ட்ரோல் பண்ணாதீங்க. தேங்க்யூ.